எங்கள் அண்ணல் நபி செல்லும் வழி பாதை மனக்கும் எங்கள் செம்மல் நபி சொல்லும் மொழி செவினிக்கும் எங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ கான கன்ஸம் மக்ஃபியா فلما أحب تعريفه خلق النور من نوره سويا والصلاة والسلام على من جعله الله خاتم النبيين وجعل دلالته عليه خاتم النبوة وهي بين كتفيه مثل زر الحجلة سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث لهداية البشرية وكتابه آخر الكتب السماوية وعلى آله وأصحابه الذين جعلوا حياتهم أحاديث النبوية. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல இறைவனை போற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தை சொன்னவனாகவும் ஷேக் நாயகத்துடைய ஃபைசானுடைய பரக்கத்தினாலும் நம் மதரசாவுடைய ஷேகுல் ஹதீஸ் உஸ்தாத் பெருந்தகை அவர்களுடைய தவஜுஹினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். பாபு மாஜா ஃபி ஹாத்தமின் நுபுவா என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த பாபில் 8 ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எல்லா ஹதீஸிலையுமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே காத்தமுன் நபியினாக இருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கடைசி நபி என்கின்றதுக்கு உண்டான ஆதாரத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதற்கு காத்தமுன் நுபுவா என்று பெயர் சொல்லப்படும் என்பதை இமாம் அவர்கள் பாபாவை அமைச்சிருக்கிறாங்க. இந்த காத்தமுன் நுபுவத் என்பது பெருமானாருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அங்கம், ஒரு பகுதி தான். அதை ஹல்கில் சொல்லாமல் தனியாக இமாம் கொண்டு வந்ததற்கு காரணம் இது ஒரு முஅஜிஸாவாக பெருமானாருக்கு அல்லாஹ் தந்த ஏராளமான அற்புதங்களில் ஒன்றாக இந்த கத்முன் நுபுவத் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக தனியாகவே என்ன பண்ணுறாங்க, பாபு மாஜா ஃபி ஹாத்தமின் நுபுவா என்று ஒரு தனி பாபு அமைச்சு இமாம் பதிவு செய்கிறாங்க. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். ذهبت بي خالتي إلى النبي صلى الله عليه وسلم فقالت يا رسول الله إن ابن أختي وجع فمسى رسول الله صلى الله عليه وسلم رأسي فدعا لي بالبركة فتوضأ فشربت من وضوئه وكنت خلف ظهره فنظرت إلى الخاتم بين كتفيه فإذا هو مثل زر الحجلة என்கின்ற இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ராவி இருக்கிறாங்கல்லவா, அந்த சாயிப் இப்னு யஸீத் என்கின்ற சாஹபி சிறு வயசு சாஹபி, மிக அந்த தருணத்தில் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு வஃபாத் ஆகின்றார்கள். இந்த ஹதீஸ் ஷமாயிலு திர்மிதி தவிர்த்து ஷேഖைனுடைய கிதாபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களிடமிருந்து சையதுனா சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். இவர்களுடைய ஹதீஸு சிஹாஹு சித்தா முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கத்முன் நுபுவத் என்பது எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னுடைய மாமி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த பொழுது பெருமானார்கிட்ட கூட்டு போகிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பரக்கத்தை நாடி துவா செய்கின்றார்கள். இந்த இடத்துல பரக்கத்துக்கு முராது ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள்,
அவர்களுடைய நோய் குணமாகுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆஃபியத்தும் அவருடைய வயசும் நீடித்திருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் துஆ செய்தார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலவை கொண்டு துஆ செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்கின்றார்கள். பெருமானார் ஒது செய்து முடித்து விட்ட மீதமுள்ள மாவுல் முஸ்தாமல் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் அந்த சஹாபி குடிக்கிறாங்க. அப்பொழுது அந்த தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுக பார்க்கும் பொழுது 2 தோல் புஜங்களுக்கு மத்தியிலே புறாவினுடைய முட்டையை போன்று நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காத்தமுன் நுபுவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி ரிவாயத் செய்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த காத்தமுன் நுபுவா பெருமானார் பிறக்கும் பொழுதே அவர்களுடைய உடலில் இது இருந்ததா அல்லது சிறிது காலம் கழிச்சோ அல்லது பின்னர் மலக்குமார்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதா என்று இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதில் அஷ்ரஃபுல் வசாயில் இலா ஃபஹ்மி ஷமாயில் என்கின்ற அல்லாமா இப்னு ஹஜர் ஹைசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபிலே ஏராளமான கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அதில் முக்கியமான 2 கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே கத்முன் நுபுவத்தோடு தான் பிறந்தார்கள் என்கின்ற கருத்தும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சமயத்திலே அந்த கத்முன் நுபுவத் இல்லை, ஷக்கு சதுருடைய சம்பவம் நிகழும் பொழுது பெருமானார் அறிவிக்கின்றார்கள் அல்லவா, 2 மலக்குமார்கள் வந்தார்கள், என்னை அமர வைத்து என்னுடைய நெஞ்சை புலந்தார்கள் என்ற அந்த நீளமான ஹதீஸ் இருக்கின்றது அல்லவா, அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்முன் நுபுவத் பொருத்தப்பட்டது, வைக்கப்பட்டது என்று சில இமாம்கள் சொல்கின்றார்கள். ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் முத்திரையை நான் அவர்களுடைய 2 புஜங்களுக்கு மத்தியிலே பார்த்தேன். அது குத்தத்தன் ஹம்ரா மிஸ்ல பைதத்தில் ஹமாமா என்று சொல்கின்றார்கள். குத்தத் என்று சொன்னால் சதை துண்டு, சிவப்பு நிற சதை துண்டு போல இருந்தது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புறாவுடைய முட்டையை போன்று இருந்தது என்று ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தில் இப்படி சொல்கின்றார்கள். ருமைசா என்கின்ற ஒரு சிறிய பெண்மணி சஹாபிய ரசூல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று பெருமானார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் நான் பெருமானாருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானாருடைய அந்த நுபுவத்துடைய முத்திரையை என்னால் முத்தமிட்டு இருக்க முடியும், அந்த அளவுக்கு நெருக்கத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் என்ன சொன்னார்கள் என்பதை பிறகு சொல்கின்றார்கள். இஹ்தஸலஹு அர்ஷுர் ரஹ்மான், சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது என்று இந்த ஹதீஸுடைய கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவுடைய அர்ஷ் ஒரு மஹ்லூக்குடைய மௌத்திற்காக வேண்டி இதெல்லாம் ஏற்படுமா என்பதாக இதில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதில் இமாம்கள் நமக்கு தெளிவான விரிவுரையை தருகின்றார்கள். நமக்கு சுற்றி இருந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருகின்றார்கள். குர்ஆனில் வருதில் 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்துட்டு வருவாங்கன்ட்டு. அந்த மலக்குமார்கள் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குதுமை அவர்களுடைய வருகையை நாடி சந்தோஷத்தில் அவர்கள் குதித்ததன் காரணமாக இந்த இஹ்திஸாஸ் ஏற்பட்டது என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அடுத்து 4வது ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்களுடைய சந்ததியினர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் பெருமானாருடைய கத்முன் நுபுவத் இருக்கக்கூடிய அந்த பதிவை மட்டும் பதிவு செய்கிறாங்க. ஃபதக்கரல் ஹதீஸ பிதூலிஹி வகால பைன கத்திஃபைஹி காத்தமுன் நுபுவா வஹுவ காத்தமுன் நபியின். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லி இந்த கருத்தையும் சொல்லிடுறாங்க. காத்தமுன் நுபுவா பெருமானுடைய 2 புஜங்களுக்கு மத்தியில் இருந்தது, அதுதான் காத்தமுன் நபியின், நபிமார்கள் எல்லாம் பெருமானார் கடைசியாக இருக்கின்றார்கள் என்பதற்கான அத்தாட்சியும் அதுதான் என்பதை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்து 5வது ஹதீஸ் அம்ர் இப்னு அக்தபல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்ர் இப்னு அக்தபல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனசில் என்ன இருக்கு என்பதை பெருமானார் புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய தருணமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுற்றி இவங்க வரும் பொழுது, யா அபா ஸைத் உதுனு மின்னி ஃபம்ஸஹ் ظهري فمسحت ظهره فوقعت أصابعي على الخاتم
குல்து அமல் ஹாத்தமு கால ஷஅராத்துன் முஜ்தமிஆத்துன். அம்ர் பின் அக்தப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, என்னுடைய முதுகில் ஏதோ இருக்குது, கொஞ்சம் பாருங்கள், சொரிஞ்சு விடுங்க. ஃபம்சா ظஹரி என்று பெருமானார் சொல்கின்றார்கள். உடனே இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதுகை சொரிஞ்சு விடும் பொழுது அங்கே பெருமானாருடைய கத்மு நுபுவத்தை பார்க்குறாங்க. இந்த ஹதீஸ் அவங்ககிட்ட அறிவிக்கக்கூடிய ராவி கேட்குறாங்க, ஒமல் ஹாத்தம், ஹாத்தம்னா என்ன என்று கேட்டதற்கு சொல்கின்றார்கள், ஷஅராத்துன் முஜ்தமிஆத்துன், ஒன்று சேர்ந்த சில முடிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ்லாம் நம்ம பார்த்தோம், கத்மு நுபுவத் என்பது ஒரு புறாவிடைய முட்டையை போல ஒரு சிறிய சதை துண்டு மாதிரி, ஒரு கொண்டக்கடலை மாதிரி பெருமானுடைய தோல் புஜத்தில் கொஞ்சம் மேலே இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்ன, ஷஅராத்துன் முஜ்தமிஆத், ஒன்று சேர்ந்த முடிகள் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸை தத்பீக் செய்யும் பொழுது ஷாரிஹீன்கள் சொல்லக்கூடிய கருத்து, அவர்களுடைய முதுங்கை பார்க்கும் பொழுது அவங்களுடைய கை பெருமானாருடைய முடி இருந்த பகுதியை தான் அடைஞ்சிருக்கே தவிர கத்மு நுபுவத்தை அடையலை அப்படின்னும், அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கத்மு நுபுவத்துக்கு மேலே ஒரு சில முடிகள் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஷாரிஹீன்கள் இந்த ஹதீஸுக்கு தத்பீக் செய்கிறாங்க. இங்கே இந்த ஹதீஸில் ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதுக சொறி அப்படின்னு அந்த சஹாபியை சொன்னாங்க அப்படின்றதுக்கு காரணம் பார்க்கும் பொழுது ஷாரிஹீன்கள் சொல்கின்றார்கள், இவர்கள் பெருமானாருடைய கத்மு நுபுவத்தை எப்படியாவது பார்க்கணுன்ற ஆசையில் தான் அங்கே இருந்தார்கள் என்பதை பெருமானார் அறிந்திருக்கக்கூடும். பொதுவாக ஒரு ஹதீஸுடைய காரணங்கள் எதுக்காக இந்த விஷயம் ஏற்படுது அப்படின்ற பொழுது அதோடைய காரணங்களை பதிவு செய்யும் பொழுது நிறைய இஹ்திமாலாத்தை சொல்லுவாங்க. அதில் மிகவும் அர்ஜஹானதும் ரொம்ப அதல்லான விஷயத்தை ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில காரணங்களை அடுக்கிட்டு வரும் பொழுது முதல் காரணமே ஷாரிஹீன்கள் சொல்லக்கூடியது, அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கத்மு நுபுவத்தை பார்க்க ஆசைப்படுறாங்க என்பதை அறிந்ததன் காரணமாகத்தான் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது கருத்து, பெருமானாருக்கு அங்கே ஏதோ பூச்சி ஏதோ அரிப்பது போன்று இருந்திருக்கலாம், ஒருவேளை அதை பெருமானார் பார்க்க சொல்லியிருக்கலாம் என்பதாக இரண்டாவது கருத்தை சொல்கிறாங்க. அபீ புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாருங்க, என்ன நிகழ்வு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பார்க்கறதுக்காக வேண்டி பேரித்தமல குவியலோடு வராங்க. வந்து என்னன்னு பெருமானார்கிட்ட கொடுக்கும் பொழுது, இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப கூட்டத்தினர்களுக்கும் சதக்கா என்று சொல்கின்றார்கள். பெருமானார், இன்னாலா நாக்குலு சதக்கா, நாங்கள் சதக்கா சாப்பிட மாட்டோம், தெரியும் இல்லையா நமக்கு, அஹ்ல பைத்து சதக்கா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு மறுநாள் திரும்ப வராங்க, அதே மாதிரி பேர்ச்சம்பளம் குவியலோட பெருமானாரை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது என்ன இது என்று சொல்கின்றார்கள், ஹதியத்துன் லக்க வலி என்று சொல்கிறார்கள். ரசூலல்லாஹ் இது உங்களுக்கு ஹதியா என்று சொல்கின்றார்கள். பெருமானார் வாங்கி கொண்டு சஹாபாக்களுக்கு தக்சீம் செய்கின்றார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி கொள்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தக்சீம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானாருடைய முதுகு தென்படுகின்றது. அங்கே கத்மு நுபுவத்தை பார்க்கின்றார்கள். அதே இடத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதற்கான கொஞ்சம் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிறிஸ்துவ ஃபாதரியாரிடத்தில் இறுதி நபி வருவாங்க, அவர்களுக்கான அடையாளங்கள் 3 என்று சொல்கின்றார்கள். ஒன்று, சதக்காவை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஹதியாவை ஏற்றுக்கொள்வார், அவருடைய முதுகுக்கு பின்னாடி கத்மு நுபுவத் முத்திரை இருக்கும் அப்படின்னு இந்த 3 அடையாளத்தை சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் முதல் நாள் பெருமானார்கிட்ட சதக்கான்னு சொல்கிறாரு, பெருமானார் மறுக்கிறாங்க. ரெண்டாவது நாள் ஹதியான்னு சொல்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கி கொள்ளும் பொழுது பெருமானாருடைய முதுகில் கத்மு நுபுவத்தையும் பார்க்குறாங்க. அதே இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் சையதுனா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தபடியாக 7வது ஹதீஸு, அபு நதுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபி, இவங்க அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்குறாங்க, பெருமானாருடைய ஹாத்தம், பெருமானாருடைய நுபுவத்தை உடைய முத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு சையதுனா அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறாங்க, கான ஃபீ ظஹரிஹி பத்அத்தன் நாஷிஸத்தன், அவர்களுடைய முதுகிலே உயர்ந்த, கொஞ்சம் நாஷிஸா என்று சொன்னால் ராஃபியா, உயர்ந்த ஒரு சதை துண்டாக அது தென்பட்டிருந்தது என்று சையதுனா அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். கடைசி ஹதீஸு சையதுனா அப்துல்லா இப்னு சர்ஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நான் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி கொண்டே இருந்தேன். ஃபதுர்து ஹாகதா பின் கல்ஃபி ஃபஅரஃபல்லதி உரீது ஃபஅல்கர் இதா அன் ظஹரிஹி, நான் பெருமானாரை சுற்றி வந்தேன், நான் எதுக்காக சுற்றி கொண்டிருந்தேன் என்பதை
பெருமானார் அறிந்து விட்டார்கள். எனவே அவங்களுடைய மேல் அங்கே என்ன பண்ணுறாங்க, எடுத்து கீழே போடுறாங்க. எடுத்து போட்ட பிறகு பெருமானாருடைய முதுகு தென்படுகின்றது. அங்கே பெருமானாருடைய காத்தம் தெரிபடுகின்றது. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், குமித்து மடக்கி வைத்த கை விரல்களை போல, ஒரு மடக்கி வைத்த கை விரல்களை போலவும், அது பார்ப்பதற்கு மச்சமும் அந்த மச்சத்துக்கு மேலே சில முடிகள் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருப்பு தழும்பு போன்று இருந்தது என்று அந்த சஹாபி அப்துல்லா இப்னு சர்ஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போது 8 ஹதீஸுமே முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே 2 தோல் புஜங்களுக்கு மத்தியில், சரியாக சொல்ல போனால் கொஞ்சம் இடதுபுறம் தோல் பக்கமாக பெருமானாருடைய ஹத்மு நுபுவத் இருக்குது என்று ஏராளமான சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இதை நம்ம யாராலும் மறுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹத்மு நுபுவத் இருந்தது என்பதை இந்த ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகின்றது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஷேக் நாயகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய முரீதீன்களாகவும் அவர்களுடைய மதர்சாவிலே பயின்ற நாம் அனைவர்களும் மார்க்க பணியை அதிகம் செய்வதற்குரிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். நமது கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் முகமது ரியாஸ் கலீமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே கௌசியத். ஜஸாக்கல்லாஹ்.